படம் ஆளி சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு நார்மலான காதல் கதை தான், அது வித்தியாசமான கருத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு கடலுக்குள்ள போட்டில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போட்டில் நடக்குது. நல்லா இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. ஆர்டிஸ்ட் 2 பேர் மட்டும்தான் ஒரே லொக்கேஷன், ஆனால் போர் அடிக்காமல் எடுத்துருக்காங்க. அந்த நாயோட பங்களிப்பும் நல்லா நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. அவருடைய இது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வில்லத்தன்மையா இருக்கிறவரு ரொம்ப குழந்தையா மாறிடுறாரு. நல்லா இருக்கு. அதான் என்ன சொல்றது, ஒரு பயங்கர வில்லனா காட்டுறாங்க. கடைசியில அவர் வந்து மனப்பக்குவமாயி சாந்தமா ஒரு குழந்தை மாதிரி ஆயிடல. நல்லா இருக்கு. ஃபைட்டு இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஃபைட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. சரத்குமாருக்காக ஓடுது. ஃபேமிலி பார்க்கலாம் சார். படம் நல்லா ஸ்மால் பட்ஜெட். இன்னைக்கு 700 கோடி 800 கோடியில் செலவு பண்ணுறத புகைய போட்டில் படத்தை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். சரத்குமார் நடிப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல அந்த காதலை ரொம்ப எதுக்காக அவனை கொலை பண்ண நினைக்காங்க. அது வந்து அந்த பையன் வந்து நல்லா அவனோட அப்ரோச் நல்லா இருந்த உடனே அவங்க மனசு உடைஞ்சு கடைசி டைம்ல அந்த மாப்பிள்ளை பையன் இறந்துடுறான். பார்க்கலாம். புரியல. படம் சரத்குமார் பேஸ் பண்ணி தான் படம் ஃபுல்லாமே டிராவல் ஆகுது. ஆமா சரத்குமார் தான் இதுல முக்கியம். 2வது தான் அந்த பையன் கதாநாயகன். நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்க முடியுமா சார்? ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம் தான். படத்துல எங்க லேக் இருந்துச்சு? இல்லை அப்படின்னு தெரில. செகண்ட் ஹாஃப்லாம் 2 பேர் தான் இருக்காங்க, அதுவும் ஒரே லொக்கேஷனு. ஆனால் நல்லா எடுத்து ஹேங்கிள்லாம் நல்லா இருக்குது, கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக படம் போகுது, லேகெல்லாம் இல்லை, படம் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் ஸ்டோரி போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் போகுது. அப்படி இல்லை, ஒரு பொண்ணோட அப்பாவுக்கும் பொண்ணோட லவ்வருக்கும் நடக்கிற கதை தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சரத்குமார் இல்லை மாதிரி தோணாலுமே அவரோட பாயிண்ட் ஆஃப்ல அது கேரக்டர் தான் இருக்கும். 2 பேருக்குள்ள ஒரு ஒரு பொண்ணோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற கதை தான். 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போர் அடிக்காமல் இருக்குது, பார்க்கலாம். படம் அருமையாக இருக்குது சார். என்ன சொல்ல வரேன் சார் இதுதான் சார், வருங்கால இளைஞர்களுக்கு காதல் இது பண்ணுறாங்களே சார், அந்த காதலை பற்றி சொல்ல வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை சார். இல்லை ஹீரோவும் அருமையாக பண்ணியிருக்காரு, சரத்குமார் சார் அருமையாக பண்ணியிருக்காரு சார். சார் காதல் மெசேஜ் என்னன்னா, எல்லா இடமும் காதல் ஒன்று தாய் தகப்பன் காதலர்களை தேடி சேர்த்து வைப்பாங்க, இல்லைன்னா காதலன் வந்து காதலியை கூட்டு போயிடுவாப்புல. அந்த இது இல்லாமல் சார் இவர் வந்து தன்னுடைய பொண்ணை காதலிக்கிறதுனால இவர் வந்து போட்டில் கூட்டு போகிறாரு. போட்டில் கூட்டு போகும்போது காலை உடைச்சி கடலில் தூக்கி போட்டுலான்னு போகிறாரு. போகிற கண்டிஷனில் போட்டு ஒரு இதில் இடித்து இவர் கால் போய் மாட்டிக்குது. அவன் அவ்வளோ அடி வாங்கினாலும் சரி இவரை காப்பாற்றமே காப்பாற்றி வர நேரத்தில் அவன் வந்து ஒரு இதில் அடிபட்டு உள்ள படுத்துடுறாரு. உடனே இவரை கஷ்டப்பட்டு ஏறி வரும்போது பார்த்தா பையன் இறந்துடுறான் சார். அதான் சார் கதை, வித்தியாசமான கதையாக இருக்குது சார். ஆளினா கடல்லே எல்லாம் முடியுது சார், அதனால ஆளின்னு வச்சிருப்பாங்க போல சார். சார் தாராளமாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா அருமையாக இருக்கு சார். நல்லா இருக்கு சார், இதுவரும் பார்க்காத படமா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். கண்டிப்பா இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா கிராண்டாக எடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கறது நல்லா இருக்குது. இது புது ஆக்டர், ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் எப்போவுமே அவருடைய ஏற்ற மாதிரி அவருடைய ஃபேமஸாக எப்போவுமே நடந்திருக்காங்க. நல்ல படம், அதாவது இது இல்லாமல் இருக்குது, ஃபைனான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக பண்ணாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் நல்ல படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி இது. புரியல. இல்லை இந்த ஹீரோ பையனும் சரத்குமார் பேஸ் பண்ணி தான் படம் போடுது. பட் 2மே நல்லா நடிச்சிருக்காங்க. புது பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு அந்த பையனுக்கு. நல்ல படம், அவ்வளோதான். வெரி குட் மெசேஜ். நல்ல படம், நல்ல ஃபியூச்சர் நம்ம நிறைய படம் எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை. பட் நல்ல ஒரு ஆழமான படம், அவ்வளோதான். மனசுகளை பதிகிற இந்த படம், அவ்வளோதான். நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு செக்ஸி கிஸ் எதுவுமே கிடையாது, டீசெண்டாக இருக்குது படம். ஃபேமிலியாக பார்க்குற படம், நல்லா இருக்குது படம். பார்க்கலாம் சார். சார் படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார். காதலை மையப்படுத்தி எடுத்த படம்,
ஒரு காதல் தன்னுடைய மகளை காதலிக்கிறான், அவனை பழி வாங்குறாரு. அந்த பழி வாங்குறதுடைய விளைவு அவர் பாதிக்கப்படுறாரு, அந்த கப்பல்லே பாதிக்கப்படுறாரு. அவன் இவரை காப்பாற்றி தன்னை மாய்த்து கொள்கிறான். இதுதான் கதை. படத்துல என்னன்னு சொல்ல வராங்க? காதலனா பழி வாங்க நினைக்கிறாரு, அந்த காதலன் அவரை காப்பாத்துறாரு, பொண்ணோட அப்பா காப்பாத்துறாரு. இதுதான் கதை. காப்பாத்தி ஆழி டைட் இருந்தது. அது வந்து ஒரு அது இந்த டைட்டானிக் மாதிரி அது ஒரு பேரா இருக்கலாம். ஆழின்றது அது ஒரு பூம் பேர் மாதிரி தான் இருக்கு. ஓகே, படம் வந்து சரத்குமார் பேஸ் பண்ணி தான் போகுது, அந்த பையனோட ஸ்டோரி காட்டுறேன். சரத்குமார் பேஸ் பண்ணி தான் போகுது. பட் இந்த படம் வந்து தமிழ் மலையாளம் ரீமேக் படம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நல்லா போகும். ஓகே. ஃபேமிலியா பார்க்க முடியுமா சார் படம்?